Okay, in this video we're gonna see about serializability of non-serial schedules. ஏன்னா there are two types of schedules, right? Serial schedules and non-serial schedules. Serial schedulesனா வந்துட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக முடியும். ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னா அடுத்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நான் சீரியல் ஷெடியூலில் வந்துட்டு ரெண்டு கான்கரண்ட்டாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சீரியலில் என்ன பிரச்சனைனா there will be some inconsistencies in the database may happen, ரைட்? இப்போது சீரியலில் என்ன அட்வான்டேஜ்னா அந்த இன்கன்சிஸ்டன்சிஸ் கண்டிப்பாக வராது. பட் சீரியலோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? கன்கரண்ட் ஆப்ரேஷன் இல்லாதனால எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே தான் அடுத்த ஆப்ரேஷன் நடக்கும். பட் இப்போ நான் சீரியல் ஷெடியூலே அந்த சீரியலோட கன்சிஸ்டன்சியோட அட்வான்டேஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? தட் இஸ் கால்ட் சீரியலைசபிலிட்டி. Serializability is a concept that helps to identify which non-serial schedules are correct and will maintain the consistency of the database. A serializable schedule always leaves the database in a consistent state. அதாவது நான் சீரியல் ஷெடியூலாக இருக்கும்போது அதனால கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியுது. சீரியல் ஷெடியூல் இருக்கிற அதே எஃபிஷியன்சி இதுக்கும் இருந்துச்சுன்னா that is called a serializable schedule. A non-serial schedule of n transaction is said to be serializable schedule if it is equivalent to the serial schedule of those n transaction. n transactions இருக்கிற, அதாவது 1 2 3 அந்த மாதிரி n transactions இருக்கிற ஒரு நான் சீரியல் ஷெடியூல் அதை சீரியலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கிற அதே எஃபிஷியன்சி அதே கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா that is called a serializable schedule. A serial schedule does not allow concurrency. Only one transaction executes at a time and the other starts when the already running transaction is finished. ஒரு சீரியல் ஷெடியூலில் இதான பிரச்சனை. ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்த டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பட் சீரியலைசபிள் ஷெடியூல் அலவுஸ் கன்கரன்சி. யோசிங்களேன், கன்கரண்ட்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, சீரியல் ஷெடியூல் இருக்கிற அதே எஃபிஷியன்சியும் கிடைக்குதுன்னா அதுதானே எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும். தட் இஸ் வாட் serializability is, and the most efficient schedule is serializable schedule. இப்போது இந்த சீரியலைசபிலிட்டியில் we have some types. that is called, first one is a conflict serializable schedule. அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகே, பார்ப்போம் அடுத்து. A non-serial schedule that can be transformed into a serial schedule by swapping non-conflicting operations. It ensures the same outcome as serial schedule. ஓகே, இப்போ கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது we can say this example. இப்போ இதில் ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 T2. இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி சீரியல் ஷெடியூலில் we can do n ஃபேக்டோரியல் ஷெடியூல்ஸ், ரைட்? இப்போ இதில் ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது, 2 ஃபேக்டோரியல் is 2. அப்போது ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்துட்டு T1 ஃபஸ்ட் ரீட் பண்ணுது, T2 செகண்ட் ரீட் பண்ணுது. இருங்க, நான் ஒரு பெண்ணு கண்டுபிடிச்சேனே. ஓகே, இந்த இதை பாருங்கள். ஐ நோ இட்ஸ் ஹாரிபிள். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு T1 ரீட் பண்ணுது, நெக்ஸ்ட்டு T2 ரீட் பண்ணுது. இப்போது இதை வந்து நான் மாற்றி எழுதுகிறேன். இன்னொரு ஷெடியூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு T2 ரீட் பண்ணுற மாதிரியும் நெக்ஸ்ட்டு T1 ரீட் பண்ணுற மாதிரியும் மாற்றி எழுதுகிறேன். இப்படி நான் எழுதும் போதும் சேம் ரிசல்ட் தானே கொடுக்க போகுது, ஏன்னா இது ரெண்டுமே ரீடு தான் பண்ண போகுது. இப்போ இங்கே 500 இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணால் அதே 500 தான் வரும். இதுவே நான் ஃபஸ்ட்டு இங்கே ரீட் பண்ணுறேன், அப்பயும் 500 தான் இருக்கும். செகண்டும் இங்கே ரீட் பண்ணுறேன், அப்பயும் 500 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன். அப்போது கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, let's take this example. ஓப்பன் எடுத்துப்போம். இப்போது இந்த ஷெடியூலில் வந்துட்டு ஐம் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஏஸ் வேல்யூ அண்ட் இன்னொரு டிரான்சாக்ஷனில் ஐம் ரைட்டிங் ஏஸ் வேல்யூ. இதை நான் இப்படி ஸ்வாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குமான்னு யோசிங்களேன். இப்போது let's say we are depositing some money into our account. இப்போ நம்ம மணியில் அக்கௌண்ட்டில் காசு போடும்போது ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரீட் இட் ஃப்ரம் த டேட்டாபேஸ். எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அது கூட இப்போ நம்ம 500 டெபாசிட் பண்ணோன்னா 500 ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ரைட் பண்ணுவோம், ரைட்? இப்போ அப்படி பண்ணாமல் எடுத்துனே 500 ரைட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணால் இட் வில் பி இன்கன்சிஸ்டன்ட், ரைட்? ஸோ இதை தான் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, the two operations become conflicting if all conditions satisfy, both belong to separate transaction. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே செப்பரேட் டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கா? இங்கே இருக்கு. ரீட் அண்ட் ரைட், இது ரெண்டும் செப்பரேட் டிரான்சாக்ஷன். ரீட் வந்து T1ல இருக்குது, ரைட் T2ல இருக்குது. இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட், தே ஹாவ் த சேம் டேட்டா ஐட்டம். இங்கே பாருங்களேன், ரெண்டுமே ஏங்கிற டேட்டா ஐட்டமை ப்ராசஸ் பண்ண போகுது, ரீட் ஆர் ரைட் பண்ண போகுது. அண்ட் தே அட்லீஸ்ட் கண்டெயின் ஒன் ரைட் ஆப்ரேஷன். ஒரு ரைட் ஆப்ரேஷனாக அது இருக்கணும்.
ஏன்னா ரீடில் வந்துட்டு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏவை ஃபஸ்ட்டு ரீட் இது T1ல் ஃபஸ்ட் ரீட் பண்ணிட்டு T2ல் திருப்பி ரீடு தான் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்போ ரைட் ஆப்ரேஷன் வருதோ அப்போ தான் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டே ஹேப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறீங்களா ரைட் பண்ணுறீங்களா அப்படின்றது அந்த இடத்துல தான் வரும். வெறும் ரீடு தான் பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் ஹவு டு ஃபைண்ட் ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எது ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி என்னன்னா, இந்த நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எந்த ஆர்டரில் போட்டாலுமே அது பிரச்சனை இல்லை தானே. இந்த கான்ஃப்ளிக்டிங் தான் வந்துட்டு நம்ம ஆர்டர் மாற்றி போட்டால் பிரச்சனை வருது. இந்த நான் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடிஞ்சா அதுதான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என் கோலே என்ன, இந்த கன்கரண்ட்டாக நடக்கிற டிரான்சாக்ஷனை சீரியலாக நடக்கிற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும். that's a matter, right? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எஸ், இப்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிஃபோர் ஸ்வாப்பிங். இப்போது ரீட் ஏ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 1 பண்ணுது, அப்புறம் ரைட் ஏ பண்ணுது. டிரான்சாக்ஷன் 2 வந்துட்டு அதே இதை ரீட் பண்ணுது அண்ட் ரைட் பண்ணுது. அப்புறம் டிரான்சாக்ஷன் 1 வந்துட்டு ரீட் பி அண்ட் ரைட் பி. இப்போது இந்த ரீட் பி அண்ட் ரைட் பியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல, ரைட்? எங்கேயும் இந்த டிரான்சாக்ஷன் 2வும் அந்த ரீட் பி ரைட் பி எதுவும் பண்ணல, 1ம் எதுவும் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை கீழே கொண்டு வர முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணாதனால. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ரீட் ஏ ரைட் ஏ ரீட் பி ரைட் பி. அப்போ இந்த ஆப்ரேஷன் முன்னாடி நடந்துட்டு அதுக்கப்புறமா இது நடக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வி கேன் அச்சீவ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் அ சீரியல் ஷெட்யூல். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் நான் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரீட் பி ரைட் பி, இது வந்துட்டு எந்த கான்ஃப்ளிக்ட்டையும் கொண்டு வரல, இது மேலே கொண்டு போனப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வேற எங்கேயும் யூஸ் பண்ணல, ரீட் பி ரைட் பியை இந்த சைடு எதுவும் அக்சஸ் பண்ணாதனால இதை மேலே கொண்டு போய் we can increase the efficiency. This is what conflict serializability does. ஸோ ஓகே, இது ஏன் பண்ணணும் அப்படின்னா we need to understand the difference. இப்போ ஒரு சீரியல் ஷெட்யூலில் கன்கரன்சி அலவுட் கிடையாது, ரைட்? நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் அது கமிட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போது லெஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் சிபியூ த்ரூபுட். அப்போ அந்த இடத்துல சிபியூ யூட்டிலைசேஷன் கம்மியாக தானே இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அப்போ சிபியூ ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாது. இந்த கேஸ் ஆஃப் சீரியலைசபிள் ஷெட்யூல் கன்கரன்சி இஸ் அலவுட். இப்போ நம்ம பார்த்த மாதிரி இங்கே பாருங்களேன், 2 டிரான்சாக்ஷன் ஒரே டைமில் நடந்துட்டுருக்கு, ரைட்? அப்போது இதில் கன்கரன்சி இஸ் அலவுட். அப்போது என்னன்னா இம்ப்ரூவ்ஸ் போத் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் சிபியூ த்ரூபுட். 2 டிரான்சாக்ஷன் ஒரே டைமில் நடக்கிறதுனால சிபியூவோட யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இதுதான் இன்னுமே மோர் எஃபிஷியன்ட். டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப்டர் நடந்தது இப்போ பார்த்த மாதிரி அண்ட் இட் எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி. திஸ் இஸ் லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட். அதாவது கன்கரண்ட்டாகவும் நடந்து சீரியல் ஷெட்யூலில் கிடைக்கிற அளவு கன்சிஸ்டன்சியும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் சீரியல் ஷெட்யூல்ஸ். This is about what is this conflict serializable schedule.